லாஸ்ட்டாக நடந்த பிஜி எக்ஸாம் நம்ம டிஆர்பி வந்து இப்போ நிறைய மாடிஃபை ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்ட பிஜி எக்ஸாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடந்தது. ஆனால் இப்போ இந்த ஜனவரி 7க்கு எக்ஸாம் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். டைம் முடிஞ்சு போச்சு, 41,000 பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து திருப்பி நம்ம ரிவர்ஸில் போகிறோம், பேப்பர் பென் மெத்தடில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ரவர்சி வந்து இது தேவையா, திருப்பி ஏன் இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடத்தலை அப்படின்றதெல்லாம் கொஸ்டின். டிஆர்பி சேர்மெண்ட்டை தான் நான் கேட்கணும், ஏன்னா எதனால் அந்த இது எடுக்கணும். பள்ளி மாணவர்கள் பதிவாளர்கள் சீருடையில் அணிஞ்சு ரீல்ஸில் வெளியிடுறது அதிகரிச்சு வருது. அதை தடுக்கிறது நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம். ரீல்ஸா? டிக்டாக் போன்ற ரீல்ஸில் வெளியிடுறது அதிகரிச்சு. டிக்டாக் இருக்காங்க இல்லை, அந்த மாதிரி சமூக வலைதளங்களுக்கு ரீல்ஸ் வெளியிடுறது இல்லை. பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, இது பொதுவாகவே இன்றைக்கி சமூக வலைத்தளங்கிறது வந்து ஹேண்ட்லிங் டபுள்-எட்ஜ் ஷார்ட் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. அது நல்ல விஷயமும் அதில் போய் சேருது. இந்த மாதிரி கெட்ட விஷயத்துலையும் பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. பல்வேறு விழிப்புணர்வுகளை நமக்கே தெரியும். அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது ஒன் வீக் வந்து ஒவ்வொரு ஆளுமைகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த மாதிரி சமூக வலைதளத்தின் மூலமாக இருக்கின்ற ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வரும்போது ஏற்கனவே விமன் எம்பவர்மெண்ட் அந்த சேர்மன் மூலமாக ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தி அங்கே இருக்கின்ற பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கும் சேர்த்தே ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், குறிப்பாக உங்களுடைய புகைப்படங்களை வந்து சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பயன்படுத்த வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் தேவைப்படுகிற பட்சத்தில் இன்னும் வருகின்ற ஆண்டுகள் இன்னும் அதிகப்படியான விழிப்புணர்வு கூட்டங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. கிட்டத்தட்ட 642 பள்ளியில் வந்து 500க்கும் மேற்பட்டிருக்கின்றதில் வந்து இஷ்யூஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை, கண்டிப்பாக நான் வந்து இது வந்து என்ன விதத்தில் வந்து அவங்க இதை கொடுத்துருக்காங்க, அந்த எராடிகேஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து 2 லைன்லாம் நிற்க வைக்கிறாங்க சாப்பாட்டுக்குங்கிறதுலாம் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த விதத்தில் அதை எடுத்திருக்காங்க வந்து வி நீட் டு ஸ்டடி. பிகாஸ் எனிவோ நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட் அதை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில். ஸோ அந்த மாதிரியான என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு பாகுபாடு வந்து கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் பார்க்கப்படுவதில்லை. எந்த காலத்துலேருந்து அது அந்த சர்வே எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. 2 டம்ளர்கள் வச்சுருக்க அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, லைனில் நிற்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாதி அமைப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து இந்தந்த பணிகளில் அவங்க ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற நிலை, ஏன்னா நம்ம டீச்சர்ஸும் சரி, அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற எஸ்எம்சி நடக்கிறதா இருந்தாலும் சரி, பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அந்த ப்ரெமிசஸை வச்சுருக்காங்க. அந்த ப்ரெமிசஸை உள்ளே பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், பிடிஏக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்தது என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது வந்து விவாதிக்கப்பட்டிருக்க ஒன்றதாகத்தான் இருக்கும். பட் எனிவே வி நீட் டு செக் ஆன் தட். தேங்க்யூ.